that you all started learning with future officers. ஸோ நம்ம நேத்திக்கு பார்ட் 1ல் என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஹெச்டிஐ பார்த்துருக்குறோம், இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம், அதில் தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பாப்புலேஷனோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னால வர ப்ராப்ளம்ஸ், முக்கியமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டோட இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ அது என்ன மாதிரி எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் மெஷர்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சைல்ட் லேபர், அதோட இஷ்யூஸ் அண்ட் அது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் டாபிக்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைல்ட் லேபர் அண்ட் சைல்ட் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் 12 மார்க், அப்படி இல்லைன்னா 15 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு சைல்ட் லேபர். ஸோ சைல்ட் லேபர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அந்த சைல்ட் லேபரை என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க். ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதை வந்துட்டு அதை சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஒர்க்கிங் ஃபார் அ லாங் ஹவர்ஸ், ஒரு அன்சேஃப் என்விரான்மெண்ட்டில் அவங்க லாங் ஹவர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அன்சேஃப் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறத சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய வெயிட் தூக்கணும் அப்படிங்கிறத விட அதிகமான வெயிட் தூக்கும்போது அதை அண்ட் டேஞ்சரஸான டூல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறது சைல்ட் லேபர்ஸில் தான் வரும். ஒரு சில்ட்ரன் ஒரு டெப்த் பாண்டேஜ்லேயோ, ஒரு சைல்டு ப்ராஸ்டியூஷன்ஸ்லேயோ, இல்லை ப்ரோனோகிராஃபிலேயோ, ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்ஸ், ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் மாதிரியான விஷயங்களில் பண்ணுறதையும் ஹியூமனோட இதுதான் வந்துட்டு வயலேட் பண்ணுறதுனால அதுவும் சைல்ட் லேபர் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ சைல்டு ஒர்க்னா என்ன அப்படின்னா ஒரு சைல்டு ஒரு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில், ஃபேமிலியோட ஹெல்ப் பண்ணுற மோட்டிவில் ஒரு ஹார்ம்ஃபுல் இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க ஒரு பாக்கெட் மணிக்காக ஏர்ன் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஹவர்ஸ் தாண்டி ஒரு வெக்கேஷன் டைமில் பண்ணுறாங்க அப்படின்னா அதை சைல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஸ்லேவரி தான் ஃபர்ஸ்ட்டு. ஒரு பர்சன் வந்து அவங்க தான் ஓன் பண்ணிவிட்டு ஒர்க் ஃபார் அனதர் பர்சன் அப்படிங்கிறதுக்காக ஸ்லேவரி கைண்டில் பண்ணுறத நம்ம சைல்ட் லேபர் ஸ்லேவரி இதில் சொல்கிறோம். ஸோ இது வந்து கேப்சர் அண்ட் பர்த், இது வந்து கம்ஸ் அகைன்ஸ்டில் வந்து வருது. ஸோ சைல்டு டிராஃபிக்கிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைல்டு டிராஃபிக்கிங் வந்து ஒரு இல்லீகல் ட்ரேடிங். ஒரு சில்ட்ரனை வந்து ஒரு லேபராக ஒரு செக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூஷன்ஸ்லையோ லேபர்லையோ அவங்களுடைய சோல்ஜர்ஸாக பெக்கர்ஸாக அவங்க வந்து பண்ணுறாங்கன்னா அது சைல்டு டிராஃபிக்கிங்கில் வருது. டெத் பாண்டேஜ்னால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு லேபர். ஒரு ஒர்க் ஒருத்தவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க ஒரு லோன் பே பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதுக்காக அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் வச்சுட்டு ஒரு மணி பாண்டேஜ்க்காக அந்த இடத்துல வந்து அவங்கள ஒரு ஃபோர்ஸ் லேபராக மாற்றுறத வந்துட்டு டெத் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு செர்ஃபால்டோம், அதாவது ஒரு பர்சன் வந்து ஃபோர்ஸ்டு டு லிவ், ஒரு ஒர்க் பண்ண முடியாத ஒரு லேண்ட் பிலாங்கிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அதர் பர்சனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்காகவோ இல்லை பேவே இல்லாமலோ வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு அடிமையாக வச்சு ட்ரீட் பண்ணுறதை தான் வந்து செர்ஃப்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது ஃபோர்ஸ்டு லேபர், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ப்ரொடியூசிங் அண்ட் டிராஃபிக்கிங் ட்ரக்ஸ், ஆர்கனைஸ்டு பெகரிஸ், இது எல்லாமே வந்து கைண்ட்ஸ் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ் தான். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனலாக இதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 21 இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆர்டிகல் 14 படி ஒரு ஸ்டேட் வந்து ஷுட் நாட் டினே எனி பர்சன்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கொடுக்கணும் வித் இன் த டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 14ஓடது. ஆர்டிகல் 15ஓடது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து ஷல் நாட் டிஸ்கிரிமினேட், ஒரு சிட்டிசனை வந்துட்டு அவங்களோட காஸ்ட், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த், ரேஸ் அதை எதையுமே வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 21 எந்த ஒரு பர்சனுமே வந்து ஒரு டிப்ரைவ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ லா இது பண்ணி அவங்க யாரையுமே நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஃபார் ஹிஸ் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21A வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஷால் நாட் ப்ரொவைட் கம்பல்சரி எஜுகேஷன், அதாவது ஒரு ஸ்டேட் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகல் 21A. யாருக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னா சில்ட்ரன் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 21Aல சொல்லியிருக்கிறாங்க.
ஆர்டிகல் 23 வந்து என்ன அப்படின்னா, டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங், அதாவது ஒரு பெக்கர்ஸாக இருக்கிறாங்களோ இல்லை ஃபோர்ஸ்டு லேபராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ராஹிபிட் பண்ணி அது பனிஷபிள் அப்படிங்கிறத ஆர்டிகல் 23 சொல்லுது. இதெல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன்ஸில் சைல்ட் லேபருக்காக எடுக்கிற ஒரு மெஷர்ஸ். ஸோ இதை நீங்கள் டைரக்ட் கொஸ்டினாகவே 6 மார்க்கில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸ் ஆன் தி ப்ரிகாஷன் ஆஃப் சைல்ட் லேபர் இன் இந்தியா இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் லேபர் இன் இந்தியான்னு கேட்டால் நம்ம டைரெக்டாகவே இந்த ஆன்சர்ஸை எழுதலாம். அண்ட் தென் ஆர்டிகல் 24, நோ சைல்டு, அதாவது 14 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற எந்த ஒரு சைல்டும் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது. எந்த ஃபேக்ட்ரிஸ்லையோ மைனிங்ஸ்லையோ ஒரு ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு ஹார்ம்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 24. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, இதில் டிரெக்டிவ் பிரின்சிபல் எப்படி சைல்ட் லேபருக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஆர்டிகல் 39 ஆஃப் இ. இது வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர், அதாவது அவங்க மென்னா விமன் ஆர் சைல்டு கெனாட் பி டிப்ரைட் ஆர் மேனிப்புலேட்டட் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 39 ஆஃப் இல சொல்கிறாங்க. ஆர்டிகல் 39 ஆஃப் எஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ராப்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் சில்ட்ரன்ஸுக்கு. எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஹெல்த்துக்கோ இல்லை ஃப்ரீடம்க்கோ டிக்னிட்டிக்கோ எஜுகேஷன் மேனர்லேயோ வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 39 ஆஃப் எஃப். ஆர்டிகல் 45 என்ன அப்படின்னா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அதாவது அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் ஹெல்த் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து 6 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கறது தான் ஆர்டிகல் 45ல் மீன் பண்ணுறாங்க ஏர்லி சைல்ட்ஹுட்டில். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் ஃபார் ஆல் த சில்ட்ரன்ஸ் கொடுக்குறதும் ஆர்டிகல் 45ல் தான் வருது. ஆர்டிகல் 47, ஒரு ஸ்டேட் வந்து லெவல் ஆஃப் நியூட்ரிஷனையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் லிவிங்கையும் வந்து அதிகமாக்கணும், அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணி அதை ரிகார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 47ல் மீன் பண்ணுறாங்க. இது எல்லாமே மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்னமெண்ட் அலாங் வித் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் ஃபார் ரிகார்டிங் சைல்ட் லேபர்ஸ். ஸோ சில பாலிசிஸ் வந்து சைல்ட் லேபர்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. என்னென்ன மாதிரியான பாலிசிஸ் அப்படின்னா, சில ஆக்ட்ஸ் எல்லாம் கூட வி ஹாவ். ஸோ வாட் ஆர் தோஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1986. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் சர்டைன் எம்ப்ளாய்மெண்ட், ரெகுலேட் த கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் சில்ட்ரன். அதாவது சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1986ல் ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு சர்டன் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறத ப்ராஹிபிட் பண்ணுறாங்கன்னு அவங்க ரெகுலேட் பண்ணுற அந்த கண்டிஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி இருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு ஹசார்டஸாவோ ஒரு ஹார்ம்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டாவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1986. சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2016ல் வேறு என்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே ப்ராஹிபிட் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸ் வந்து 14 இயர்ஸ்க்கு கீழே வேலை பார்க்குறத. ஸோ இந்த இடத்துல அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 14லேருந்து 18 இயர்ஸ் ஆஃப் இருக்கிறவங்கள தான் பண்ணணும். அண்ட் ஹசார்டஸ் ஆக்குபேஷனில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்கள ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2016ல் சொல்கிறாங்க. நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் 1987ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஒர்க்கிங் இன் ஹசார்டஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் சைல்ட் லேபர் ஆஃப் 1987ல் கவர் ஆகுது. ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2000ல் வருது. இதை 2006ல் அமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து சில்ட்ரன் வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து கேட்டகரிஸ், ஒரு கேர் தேவை, அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் டைப்ஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜுவைனல் ஜஸ்டிஸில் வருது. பென்சில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கவர்மெண்ட்டோடது, pencil.government.in. இது என்ன அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவான என்ஃபோர்ஸ்மெண்ட் சைல்ட் லேபரோட லா அண்ட் எராடிகேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் பற்றி சொல்கிறது தான் இந்த பென்சிலுங்கிற வெப்சைட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 2009 படி எல்லா சைல்டும் 6 to 14 இயர்ஸில் கண்டிப்பான எஜுகேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணுறது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 2009. ஆர்டிகல் 21 ஆஃப் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஜுகேஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன் வேர்ல்ட் டே அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர் 2017. இதில் இந்தியா வந்து ரெக்டிஃபைட் க்ரோர் கன்வென்ஷன் ஆஃப் ILO அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் இது. இப்போது எல்லா பாலிசி, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு செப்பரேட்டாக ஒரு ஜுவைனல் விமன் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரியெல்லாம் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதில் முக்கியமாக NGOs எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய NGOs, கேர் இண்டியா, பச்பன் பச்சோ அந்தோபன், RLD ஆஃப் இந்தியா, அந்த மாதிரியான நிறைய சைல்ட் லேபர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு NGOஸ்ல இருந்தும் பண்ணுறாங்க. ஸோ NGO ரோல் இன் எராடிகேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் அப்படின்னு கேட்டால் அவங்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க,
அந்த ஹசார்டஸ் இதில் ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அவங்களுக்கு எஜுகேஷன்ஸை என்ஷூர் பண்ணுறது மாதிரியான நிறைய விஷயங்களை என்ஜிஓஸும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு எராடிகேட் ஆர் டு ப்ரோஹிபிட் சைல்ட் லேபர். And next is women empowerment. So some social legislation for women in India என்ன அப்படின்னா டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1961 அண்ட் இதோட ரூல்ஸ் வந்து 2004. அண்ட் இன்னொரு சோஷியல் லெஜிஸ்லேஷன் ஆஃப் விமன் இன் இந்தியாவில் அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அண்ட் இதோட ரூல்ஸ் வந்து 2006. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரீட்ரெஸ்ட் ஆக்ட் வந்து 2013. இம்மாரல் டிராஃபிக் சப்ரஷன் ஆக்ட் வந்து 1956. The Equal Remuneration Act வந்து 1976. The Prohibition of Child Marriage Act வந்து 2006. இப்போ இதில் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க விமென்ஸ்க்காகவும் குழந்தைங்களுக்காகவும். ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து விமென்ஸ்க்காகவும் குழந்தைங்களுக்காகவும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா போஷன் 2.0 அது வந்து என்னென்னா ஒரு நியூட்ரிஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இதோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா நியூட்ரிஷ்னல் ஒரு குழந்தையோ இல்லை ஒரு ப்ரெக்னென்ட் விமனோ இல்லை ஒரு அடலசன்ட் லாக்டேட்டிங் மதராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நியூட்ரிஷனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒரு ஸ்கீம் தான் போஷன் 2.0. இதோட டார்கெட் அப்ரோச் வந்து என்ன அப்படின்னா டெக்னாலஜிஸ் வச்சு அவங்களுக்கு போய் ரீச் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு ஹெல்த் இருக்கணும், வெல்னஸ் இருக்கணும், இம்யூனிட்டி ஃப்ரம் த மால் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் ஆல்சோ சக்ஷன் அங்கன்வாடி அப்படிங்கிறதையும் இதை வந்து சக்ஷன் அங்கன்வாடி அப்படின்னும் போஷன் 2.0 நம்ம சொல்கிறோம். இது மூலமாக நம்மளுக்கு எஸ்டிஎஸ் கோல் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து என்னென்னலாம் ஃபுல் ஆகுது அப்படின்னா கோல் நம்பர் 2, 4 ஃபில் ஆகுது. அதாவது கோல் நம்பர் 2 என்னென்னா 0 ஹங்கரும், கோல் நம்பர் 4 வந்து குவாலிட்டி எஜுகேஷனும் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுக்கும்போதும் அடலசன்ஸ்க்கு கொடுக்கும்போதும் 0 ஹங்கர் இருக்கிறது வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ அவங்க 0 ஹங்கர் ஆகுறது அப்படின்னா அவங்க மால் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஆகுறாங்கன்னா அவங்க ரெகுலராக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அந்த 0 ஹங்கர் எஸ்டிஜி வந்து ஃபுல்லாகவும் அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கிடைக்கும். தே ஸ்டார்ட் கோயிங் ஃபார் தி ஸ்கூல்ஸ். அதுக்காக தான் ஸ்கூல்ஸில் மிட் டே மீல்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மீன் பண்ணியே சொல்லலாம். காம்பனன்ட்ஸ் அண்டர் சக்ஷன் அங்கன்வாடி. ஸோ நம்ம வந்து போர்ஷன் 2.0 ஆல்சோ நோன் அஸ் சக்ஷன் அங்கன்வாடின்னு மீன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் என்னென்ன கிளாசிஃபைடெல்லாம் இருக்குது அப்படின்னா 3 கிளாசிஃபிகேஷன்ஸாக பிரிக்கிறாங்க. நியூட்ரிஷனல் சப்போர்ட், early childhood care, அங்கன்வாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் நியூட்ரிஷனல் சப்போர்ட் என்னென்ன அப்படின்னா ஒரு சில்ட்ரன், ஒரு லாக்டேட்டிங் மதர், ஒரு ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறது. ஸோ இதில் இருக்கிற ஏஜ் குரூப் பார்த்தோம் அப்படின்னா 6 monthsலேருந்து 6 years ஆஃப் சில்ட்ரனாக இருக்கிறாங்க லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமன். அப்போது அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னா 14 years அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து 18 years வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ early childhood care அப்படிங்கிறது வந்து 3லேருந்து 6 years வரைக்கும் இருக்கிற குழந்தை. அங்கன்வாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா மாடர்ன் அண்ட் அப்கிரேடடாக இருக்கிற ஒரு அங்கன்வாடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 400 அங்கன்வாடிஸ் வந்து ராமநாதபுரத்துலேயும் 400 விருதுநகரும் இருக்குது. இது வந்து ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இதில் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைகிறாங்க, இதில் யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானது வந்துட்டு என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கும், இம்யூனைசேஷன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு நான் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் கிடைக்கிது, ஹெல்த் செக்கப்ஸ் கிடைக்கிது. இதில் வந்து முக்கியமாக பெனிஃபிஷரிஸாக இருக்கிறவங்க வந்து சைல்டு, லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபண்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 60:40 ரேஷியோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அக்கார்டிங் டு 35% ஆஃப் அண்டர் 5 ஏஜில் 1 இது வந்துட்டு ஸ்டண்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட கன்க்ளூடட் பார்ட். So this is how government is taking care of the women and their health when it comes to the women empowerment. Sexual harassments. So women's related பார்க்குறோம் அப்படின்னா sexual harassmentsல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா கோர்ஸ் ஆஃப் இது அவங்க ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், ஜெண்டர் ஐடென்டிட்டி, ஜென்ரல் ஓரியன்டேஷன்ஸ், அவங்கள இல்லை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தருடைய செக்ஸ் ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ஸ் வச்சு நம்ம யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணவே கூடாது. இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கலாக கான்டாக்ட் ஒரு அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலோ ஓரலாக பண்ணாலோ, அப்படி இல்லை அப்படின்னா மேக்கிங்
செக்ஷுவல் கலர்டு ரீமார்க்ஸ் இது பண்ணுறது, ஸோ ப்ரொனோகிராஃபிஸ் காட்டி அவங்கள மீன் பண்ணுறது, வேர்பலாக நான் வேர்பலாக இது பண்ணால் அது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸில் தான் இன்க்ளூட் ஆகுது. இப்போது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் ஆஃப் 2013 ஃபர்ஸ்ட் வந்தது வந்து விஷாகா கைட்லைன்ஸ் தான். ஸோ விஷாகா கைட்லைன்ஸ் விச் இஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 நடக்குது. அந்த கேஸ் மூலமாக தான் நமக்கு விஷாகா கைட்லைன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. Sexual harassment of a women in workplace act of 2013 வந்து based on விஷாகா கைட்லைன்ஸ். ஸோ இந்த ஆக்டோட கைட்லைன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கிரீவன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிரீவன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த கிரீவன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ் வந்து இருக்கணும். அதில் 10 or more எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்டர்னலாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி இருக்கணும். அண்ட் அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்து எல்லா பிளாக் லெவல்லையும் இருக்கணும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸில். அண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சிவில் கோர்ட்டில் வந்துட்டு அவங்க போய் அந்த பவர்ஸ் வந்து சிவில் கோர்ட்டில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுத்துக்கிறதுக்கான நெசசிட்டிஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் லீகல் பேக்ரவுண்ட் இருக்கணும். இதில் அஃபெக்ட் ஆகுறவங்களுக்கு தண்டனையாக மீன்ஸ் யார் அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு பெனாலிட்டியாக 15,000 50,000 rupees 50 ருபீஸும் ரிப்பீட்டடாக வயலேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸையே கேன்சல் பண்ணிடுவாங்க, அவங்க ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டோட விஷாகா கைட்லைன்ஸில் வர இந்த ஆக்டோட முக்கியமான ஹைலைட்ஸாக இருக்குது. ஷீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஷீ பாக்ஸில் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, நோடல் ஏஜென்சிஸ் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இதில் முக்கியமான அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, விமனோட ஹராஸ்மெண்ட்டோட ஒர்க் பிளேஸில் அவங்க பண்ணும்போது அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த இதை வந்து டைரெக்டாக ஒரு கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட கொண்டு போகிறது தான் இந்த ஷீ பாக்ஸ். இது வந்து ஆக்டாக எப்போ மாறுது அப்படின்னா, விமன் ஒர்க்கிங் இன் ஆர்கனைஸ்ட் அப்படி இல்லைன்னா அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ், இதில் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பப்ளிக்காக ப்ரைவேட் செக்டர்ஸில் இருக்கலாம், ரெகுலராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இருக்கலாம், டெய்லி வேஜாக இருக்கலாம், ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர்ஸ் யார்கிட்ட வேணால் சொல்லலாம். அண்ட் நம்ம இதில் எந்த கேட்டகரி ஆஃப் விமனாக இருந்தாலும் அவங்க யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இந்த எந்தெந்த மாதிரி விமன்ஸ் இதில் கவர் ஆகுறாங்க அப்படின்னா, ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ், டெய்லி வேஜஸ், பப்ளிக் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டைரெக்ட்லி த்ரூ த ஏஜென்ட் ஆர் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ இதில் யார் வேணாலும் இந்த ஷீ பாக்ஸில் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் டுவர்ட்ஸ் தி கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட. இதில் காசஸ் ஆஃப் டவுரி இஷ்யூஸில் வர்றது, அந்த மாதிரியான இதெல்லாம் சொசைட்டிஸில் வர்றது, இதெல்லாம் ரீசன்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ்னால, சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபியர் ஆஃப் இல் ட்ரீட்மெண்ட்ஸ், சொசைட்டல் ப்ரெஷர்ஸ், சோஷியல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், greed factors, society structure, religious decays, social states of women, illiteracy, propulsion towards adhering to the customs, இதெல்லாம் தான் வந்து டவுரி இஷ்யூஸ் இந்த இந்தியன் சொசைட்டிக்கு மேஜர் காசஸாக இருக்குது. இப்போ டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் வந்து 1961 வந்து பாஸ் பண்ணுறாங்க. 1961 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஹிபிட்டிங் வந்து டேக்கிங் த டவுரி, ஸோ இதில் வந்துட்டு வயலேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யார் அவங்க வந்து டவுரி ப்ராஹிபிட் பண்ணி ஒரு விமனை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். அண்ட் அவங்களுக்கு பெனால்டி வந்து நாட் லெஸ் தேன் 15,000. அண்ட் அந்த வேல்யூ ஆஃப் டவுரி விச் எவர் இஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்துட்டு வேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த காமன் ப்ராப்ளம்ஸ், விமன் வந்து அதர் தென் ஹராஸ்மெண்ட்ஸ், அதர் தென் டவுரி இஷ்யூஸ், அதர் தென் நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ், வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விமன் இன் இந்தியன் சொசைட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, inadequate political representations, poor labor participation, sexual harassment at workplace, poor implementation of policies, child marriage, higher education, financial dependence, domestic violence, rape அப்படிங்கிறது தான் other problems faced by the women in Indian society அப்படின்னு சொல்கிறாங்க. In India there is a inadequate political, அதாவது பொலிட்டிக்கலோட ரெப்ரசன்டேஷன் நம்ம கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, 16th லோக்சபா எலெக்ஷன் வந்து 16 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அதில் விமன் இஸ் 12.16%. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, விமனோட ரெப்ரசன்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ விமன்ஸ் வந்து சஃபர்ட் ஹிஸ்டாரிக்கலி இன் இவல்ஸ் லைக் சதி, ஃபீமேல் ஃபர்ஸ்டிசைட், டினையல் ஆஃப் ரைட் டு விடோஸ், ஹராஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபேஸ் பண்ணது.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நீட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ விமென்ஸ் இந்த பார்லிமெண்ட் வந்து இன்ஸ்பயர்ஸ் த அவுட் சைடு விமன். ஸோ அவங்க அங்கே இருக்கிறத பார்த்து வெளியில் இருக்கிற விமென்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க அதுக்கு இன்ஸ்பயர் ஆகி அதுக்கு டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட கன்க்ளூஷன். குவாலிட்டி சேஞ்சஸ். ஸோ விமன் இந்த பார்லிமெண்ட் வந்து எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ குட் கவர்மெண்ட்ஸ் வர்றதுக்கான இன்க்ளூஷன் வந்து விமனோட வேலை தான் இருக்குது அப்படிங்கிறது தான் குவாலிட்டி சேஞ்சஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி வந்து ப்ராப்பராக கொடுக்கறது. விமனோட ரிசர்வேஷன் வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில். ஸோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியானதெல்லாம் மாறும் அப்படின்னா கிராஸ் ரூட் பார்ட்டிசிபேஷனை மாறும், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு கிராஸ் ரூட் பார்ட்டிசிபேஷன் வந்து வைடனிங் ஆகிறது அப்படிங்கிறது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நீட். ஸோ இந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் சேஞ்சஸ் ஆர் நீடட். அண்ட் தென் மேஜர் சேலஞ்சஸ் டு த விமன் எம்பவர்மெண்ட். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் வந்ததுக்கு ஒரு மேஜர் சேலஞ்சஸ் என்னென்னலாம் மேஜராக இருக்குது அப்படின்னா violence against women, gender discrimination, selective abortion or female infanticide, sexual harassment, dowry and bride burning, disparity in education, child marriage, inadequate nutrition, low states of family, status of widows, inadequate political representation. ஸோ இது எல்லாமே மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷனல் கேரண்டீஸ் சேஃப்கார்ட்ஸாக விமனுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் நம்ம பார்த்தோம். ஆர்டிகல் 15 ஆஃப் 1 அதாவது ஸ்டேட் ஷால் நாட் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அகைன்ஸ்ட் த ரிலீஜியஸ், செக்ஸ், ரேஸ், கேஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான எந்த விஷயத்துலையும் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 15 ஆஃப் 3 த ஸ்டேட் வந்து எந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அது வந்து ஸ்டேட் வந்து மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15 ஆஃப் 3. ஆர்டிகல் 16 எல்லா சிட்டிசனும் ஈக்குவாலிட்டி, தட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆர்டிகல் 16. இந்த இடத்துல டிபிஎஸ்பியோட ரோல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 39 ஆஃப் ஏ, த ஸ்டேட் டு செக்யூர் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப், அதாவது ஒரு மென் விமனோட ஈக்குவலி அவங்களோட லிவ்லிஹுட்டுக்கு தேவையானதை அடிக்குவேட் மீன்ஸாக ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணி அதை செக்யூர் பண்ணணுங்கிறது தான் ஆர்டிகல் 39 ஆஃப் ஏ. ஆர்டிகல் 39 ஆஃப் டி வந்து என்னென்னா ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க்காக கொடுக்கணும் மென் அண்ட் விமனுக்கு. ஆர்டிகல் 39 ஆஃப் ஏ வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு டு த புவர்ஸ். ஆர்டிகல் 42 ஸ்டேட்ஸ் தட் ப்ராவிஷன்ஸ், அதாவது ஒரு ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் ஃபார் த மெட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து ஸ்டேட் கன்சர்ன்ஸாக கொண்டு வரது ஆர்டிகல் 42. ஆர்டிகல் 46 ஸ்டேட்ஸ் தட் ஸ்பெஷல் கேர், அதாவது எஜுகேஷன், எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸுக்கு ஸ்பெஷல் கேரை ப்ரமோட் பண்ணுறது வந்து ஸ்டேட் சைட்லேருந்து ஆர்டிகல் 46 மீன் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 47 லெவல் ஆஃப் நியூட்ரிஷனையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக பண்ணது தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. இப்போ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2017 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் ஆஃப் 1961 நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். இதில் வந்து ரெகுலேட்டிங் ஆஃப் விமன் எம்ப்ளாய்டு இன் த ஃபேக்ட்ரிஸ், ஷாப்ஸ், ஒரு எங்கே ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து லீவ் கொடுக்கணும் சர்டைன் பீரியட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த சைல்டு பர்த் அப்படிங்கிறது தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ இதில் அமெண்ட்மெண்ட் 2017 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லீவ் ஃபார் அ ஒர்க்கிங் விமன் டியூரிங் தேர் ப்ரெக்னன்சி. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 12 வீக்ஸ்லேருந்து 26 வீக்ஸ் வரைக்கும் கொடுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவும் அண்ட் க்ரச் ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எம்ப்ளாயருக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்போது பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ஆவரேஜ் ஆஃப் டெய்லி வேஜஸ்லையும் அவங்களுக்கு அதை பே பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அமெண்ட்மெண்ட் வந்து 2017 பண்ணது. க்ரச் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது வந்து எல்லா எஸ்டாப்ளிஷ், அதாவது ஒரு 50 ஆர் மோர் எம்ப்ளாயர்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல இந்த ஃபெசிலிட்டியை அவங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். அண்ட் தென் க்ரச் வந்து அவங்க போயிட்டு வர டிஸ்டன்ஸில் இருக்கணும். அந்த இடத்துல விமன் வந்து ஒரு நாளைக்கு 4 தடவை விசிட் பண்ணுறதுக்கான அலவுடு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ நோபடி தட் மிஸ்யூஸ் தட், அவங்க வந்து குழந்தை அங்கே இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டிட்டு அவங்க அங்கேயே இருக்கிறதோ அண்ட் அவங்க ஒர்க் அதை அட்வான்டேஜாக எடுத்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதையும் கன்சர்ன் பண்ணி விமன்ஸ் வில் பி அலவுட் 4 times to visit a day அண்ட் அவங்க அதை போயிட்டு வர டிஸ்டன்ஸ்லேயும் இருக்கணும். 50 ஒர்க்கர்ஸ் அண்ட் அபவ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரச் ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும்.
அதர் ப்ராவின்சன்ஸ் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறது ஆஃப்டர் த பீரியட் ஆஃப் மெட்டர்னிட்டி லீவ் அப்போ அண்ட் டியூரேஷன் ஆஃப் மென்சுரல் அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கு அங்கே எம்ப்ளாயர் ஆஃப் விமென்க்கு வந்து அவங்க கொடுக்கறது தான் அதர் ப்ராவின்சன்ஸில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் மஸ்ட் பி இன் ரைட்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்கலி மெயிலாவோ இல்லை லெட்டர் ஃபார்மேட்லையோ நம்மளுக்கு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும். இது பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கான பெனாலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். இம்ப்ரிசன்மெண்ட் 3 months ஆர் 1 year இருக்கும். பெனாலிட்டி ஆஃப் ₹2000 6,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பெனாலிட்டி, இதை பண்ணாத அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. இப்போது விமன் எம்பவர்மெண்ட் பார்த்துருக்கோம், சைல்டு லேபர் பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைல்டு லேபர் அண்ட் ஒர்க். இப்போ சைல்டு லேபரில் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் சைல்டு லேபர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூஷனல் ப்ராவின்சன்ஸ் வைஸ் என்ன இருக்காங்க, அதில் என்ஜிஓட ரோல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். விமன் எம்பவர்மெண்ட், ஸோ விமன் எம்பவர்மெண்ட் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், கவர்மெண்ட் அதுக்கான எடுத்துருக்கிற மெஷர்ஸ் அண்ட் என்னென்னலாம் அவங்களுக்கு ஹேர்டில்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது எப்படி ஓவர் கம் பண்ண வரணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ அதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா கரப்ஷன். ஸோ டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிஃபைன்ஸ் கரப்ஷனை என்னன்னு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்யூஸ் ஆஃப் என்ட்ரஸ்டட் பவர் ஆஃப் த ப்ரைவேட் அகைன்ஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரப்ஷனை அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. கரப்ஷனில் இந்தியாவோட ரேங்க் 85 இருக்குது அமாங் 180 கண்ட்ரீஸில் குளோபல் கரப்ஷன் இண்டெக்ஸ் படி. ஸோ கரப்ஷனுக்கு மேஜர் காசஸ் என்னென்ன அப்படின்னா லீகசி இஷ்யூ, பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், லீகல் லாக்கேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானேஜ், ஜுடிஷியல் டிலேஸ், லேக் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டு குட் சமரிட்டன்ஸ் அப்படிங்கிறது தான் காஸ் ஆஃப் கரப்ஷன்ஸ். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா illiteracy, poverty, inability to understand the complex structures. அதாவது அவங்களுக்கு இல்லிட்ரேட்டாக இருக்கிறதுனாலையும் ப்ராபர்ட்டியாக இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க இல்லிட்ரேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்க பாவர்ட்டியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதிகமான பணம் கொடுத்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான கரப்ஷன்ஸில் அவங்க இருக்கும்போது கரப்ஷன் காஸ் ஆகுது. ஸோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனாலையும் கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. Increasing the commensurations in new middle class is ready to bribe. ஸோ நியூ மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க அவங்களோட வேலை அதிகமாக சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ இந்த சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் கரப்ஷன்ஸோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சோஷியல் மார்டாலிட்டியும் எஜுகேஷன் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத லேக் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷனல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் இல்லிட்ரஸி காசஸ்னாலையும் கரப்ஷனோட காசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கொல்யூசிவ் கரப்ஷன் அண்ட் கொஹரன்சிவ் கரப்ஷன். ஸோ கொல்யூசிவ் கரப்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பிரைப் வந்து ஹெல்ப்ஸ் ஃபார் போத் கிவர் அண்ட் டேக்கர் டு தேயர் பர்சனல் கெயின். ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்துக்காக அவங்க வந்து பிரைப் பண்ணுறாங்க ஃபார் கிவர் அண்ட் டேக்கருக்காக அப்படின்னா அது கொல்யூசிவ் கரப்ஷனாக இருக்குது. கொஹரன்சிவ் கரப்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு தேவைக்காக ஆக்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸையும் விக்டிமை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஒரு டவுன் ட்ராடர்ஸை அப்படின்னா அதை கொஹரசிவ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெட்டிவ் கரப்ஷன் வந்து என்னென்னா ஒரு சின்ன விதமாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ்னால நடக்கிற ஒரு விஷயத்தை பெட்டி கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட் கரப்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு நடக்கிற ஒரு விஷயம், பொலிட்டிக்கலாக லீகலாக எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்னால ரெக்வயர்ஸ்க்காக நடக்கிற ஒரு விஷயம் தான் கிராண்ட் கரப்ஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கரப்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன்ஸ். அதோட கண்டினியூட்டியாக சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் கரப்ஷன். சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ப்ரைமர்லி டியூ டு த வீக்னஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்னால நடக்கிற ஒரு விஷயம். இதை வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு ஏஜென்ட் வித் இந்த சிஸ்டமோ வந்துட்டு பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் கரப்ஷன்ஸ். நம்ம உள்ளே இருக்கிற ஒருத்தரை மீட் பண்ணி அவங்களுடைய வேலை முடியணும் அப்படின்னா அவங்களுடைய நீடை வந்துட்டு ஒரு அமௌண்ட்டாவோ மெட்டீரியலாவோ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோ அது ஒரு ஏஜென்ட் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் சிஸ்டமேட்டிக் கரப்ஷன்ஸ்.
பொலிட்டிக்கல் கரப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, அதை ஒரு பொலிட்டீஷியன் பண்ணுறாங்க அப்படின்னாலோ, ஒரு பியூரோக்ராட் அதை பண்ணுறாங்கோ அப்படின்னாலோ, மேனிப்புலேஷன் ஆஃப் பாலிசிஸ், ஒரு இன்ஸ்டேஷன்ஸோட அலோகேஷன்ஸோட ரிசர்ச்னால நடக்கிறத பொலிட்டிக்கல் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் லோக்பால் அண்ட் லோக்பாயத் ஆக்ட் ஆஃப் 2013. இது வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எதுக்கு முக்கியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்பால் வந்து யூனியனுக்காகவும் லோக் ஆயுக்த் வந்து ஸ்டேட்ஸ்க்காகவும் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓம்பட்ஸ்மென்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஸ்டாச்சுவேட்டரி பாடியாக இருக்குது. இது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் த சர்டன் பப்ளிக் ஃபங்க்ஷனரிஸ்க்காக தான் முக்கியமாக லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இதோட ஆக்ட் பாஸ்ட் இன் 2013. ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்பால் என்ன அப்படின்னா, இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகுறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், குரூப் ஏபிசிடி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்னமெண்ட்ஸ், அவங்க தான் வந்து இதில் இன்க்ளூட் ஆவாங்க. இதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இதில் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் என்கொயர் பண்ணுறதோ இல்லை ரிலேஷன் டு த இன்டர்நேஷ்னல்ஸ் இருக்கிறது, செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஸ்பேஸை வந்து நம்ம டேரெக்டாக போய் பண்ண முடியாது. அண்ட் நம்ம டேரெக்டாக எம்பிஸ் அண்ட் மினிஸ்டரி ஃபார் த மேட்டர் ஆஃப் எனி பார்லிமெண்ட்ஸ் ஓட்ஸ்க்காகவும் அவங்கள டேரெக்டாக நம்ம என்கொயரி பண்ண முடியாது. இதில் முக்கியமான பவர்ஸ் என்ன அப்படின்னா, லோக்பால் வந்து எல்லா பப்ளிக் சர்வன்ட்ஸும் வந்து அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸோட இதை வந்துட்டு ஃபர்னிஷ் பண்ணணும். அண்ட் லோக்பால் வந்து டைரக்ஷன் டு த சிபிஐ கொடுக்கறதுக்கான பவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இஃப் இன் கேஸ் ஆஃப் சிபிஐ மாறுறதுனாலோ இன்வெஸ்டிகேஷன் இது பண்ணுறதுனாலையோ ஆஃபீஸர்ஸ் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது லோக்பாலோட அப்ரூவல் இல்லாமல். இதுதான் வந்து அதோட முக்கியமான பவர்ஸ் லோக்பாலோடது. பவர் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் சஸ்பெண்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வன்ட்ஸோட பவர்ஸும் லோக்பாலுக்கு இருக்குது. ஒருவேளை விங் ஆஃப் லோக்பால் வந்து பவர் ஆஃப் சிவில் கோர்ட்டோட என்கொயரி பண்ணுறதுக்கான பவரும் லோக்பாலுக்கு இருக்குது. ஒரு பவர் ஆஃப் கன்ஃபிஸ்டிகேட், அதை ஒரு அசர்ட்டோ இல்லை ஒரு ப்ரொசீஜர்ஸ் பை த கரப்ஷன் மீன்ஸாக இருக்குது அப்படின்னா அதை என்கொயர் பண்ணி ப்ராப்பராக அவங்களோட அவங்கக்கிட்ட கொஸ்டின் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியும் லோக்பாலுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் மேஜர் பவர்ஸ் ஆஃப் லோக்பால். So these are all for the today's topic. Stay connected with us for the regular current affairs as well as for the social issues. நம்ம next social issuesல manual scavengering பற்றி அதுக்கான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். And upcomingல we will also provide schemes and administrations, and we are also about to launch for the mock test on Sunday. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் if you need it. Stay connected with us. Thank you.